வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், தனுசு ராசியில், தனுசு லக்னத்தில், கேது பகவானுடைய திசையில் 242 டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 8வது ராசியான விருச்சிக ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குருவுடைய நட்சத்திரமான இன்றைக்கி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி சனியுடைய நட்சத்திரமான இன்றைக்கி அனுச நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் இருக்க வேண்டிய ஆலயம் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லது. போயிட்டு வாங்க, திருப்பும் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்க்கும்போது 1ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும், அதாவது மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் பகவான். இப்போ அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பகையாக இருக்கிறாரு. அதாவது கும்ப ராசியில் சனியோட சேர்க்கைய பகையாக இருக்கிறாரு. 4ஆம் இடம்னு சொல்கிறது எப்படின்னா மாதிரி ஸ்தானம், அதாவது அம்மா. இப்போ அம்மாவோடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுனால இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் விஷயமெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உபாதிகள், உடல் கஷ்டங்கள், மருந்து மாத்திரை செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே சொல்ல முடியாது, 60% பேருக்கு தொழிலில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் செக்கல் வர வேண்டிய நேரம் இருக்குது. மொத்தத்தில் காசு பணத்தில் சங்கடங்கள் வர வேண்டிய நேரம் அம்மாவுக்கு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இப்போ நல்லது. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 2ஆம் பாவகத்துக்கும் 5ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். இப்போ பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசிக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா இப்போ 6ஆம் இடத்துல, அதாவது மேச ராசியில் குரு இப்போ பகையாக இருக்கிறாரு. அப்படி 6ஆம் இடத்துல குரு ஏன்னா உங்களுடைய வீட்லேயே அவர் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதாவது ஜென்மத்தில் இருக்கிறாரு. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டில் இன்றைக்கி குரு ஜென்மத்தில் இருக்கும்போது 100%, ஏன்னா இப்போ குருவுடைய பார்வை காலம் இப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார். காரணம் என்னென்னா குருவுடைய பார்வை 5, 7, 9. இப்போ 5ஆம் இடமாக யார் பார்த்துட்ருக்கிறாரு? சிம்ம ராசி பார்த்துட்ருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் இடமாக யார் பார்க்குறாரு? துலா ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடமாக யார் பார்க்குறாரு? தனுசு ராசி பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ குருவுடைய பார்வை 5, 7, 9. இப்போ 5ஆம் இடமாக சிம்ம ராசி பார்க்கும்போது, 7ஆம் இடமாக துலா ராசி பார்க்கும்போது, 9ஆம் இடமாக தனுசு ராசி பார்க்கும்போது இந்த 3 ராசிக்காரங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதே மே மாதம் 2ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மேசத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்துக்கு போயிடுவார். குரு பயிற்சி ஆகும்போது மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிட்டு 5ஆம் இடமாக கன்னி ராசி பார்ப்பார். அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடமாக பார்க்குறதுனால, புத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால சூப்பரான இருக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். 5ஆம் இடமாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அடுத்தது 7ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு, விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ விருச்சிகத்தை பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு 7ஆம் இடமாக பார்க்கும்போது கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாது இருந்தவங்களுக்கு, திருமண தடையானவங்களுக்கு, இதுலேயும் முதல் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகிட்டு பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் மறுமணன்ற பேச்சில் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்துருவார் 1 வருஷம். ஏன்னா குருவுடைய பயிற்சின்றது 1 வருஷம். பொதுவாக எப்பவுமே குரு பயிற்சின்றது 1 வருஷம் ஒரு தடவை தான் நடக்கும்.
இப்போ இந்த மே மாதம் 2ஆம் தேதி நடக்குதுன்னா இந்த அடுத்த மே மாதம் 2 வரைக்கும் உங்களுக்கு குரு வந்து உங்களை தான் பார்ப்பார். 5ஆம் இடமாக கன்னி ராசி, 7ஆம் இடமாக விருச்சிக ராசி, 9ஆம் இடமாக பார்த்தீங்கன்னா மகர ராசி பார்க்குறாரு. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலை கொடுத்துருவார், திருமணத்தை கொடுத்துருவார், புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார், வாழ்க்கையை கொடுத்துருவார், வாழ்வாதாரத்தை சிறப்பாக்கி கொடுத்துருவார். பொதுவாக சொல்லணும்னா இந்த 3 ராசிக்காரங்களுக்கு அருமையாக இருக்குது. அதில் வந்து 7ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குன்றதுல மாற்றமே இல்லை. அது மெயினாக திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு. குருன்னா யார்? திருமணக்காரகன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா புத்திரஸ்தானத்தையும் பார்க்குறவர் யாருன்னா குரு தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாது. அப்போ குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடித்து சொல்கிறேனுங்க, திருமணம் ஆகாது இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் கண்டிப்பாக ஆகிடும். எல்லாத்துக்குமே எல்லா குழந்தைகளுக்குன்னு சொல்லிங்க, திருமண வரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா, அவங்களுக்கெல்லாம் திருமணம் கண்டிப்பாக நடந்துடும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும். ஏன்னா இப்போ இங்கே எப்படி இருக்கிறீங்கன்னு, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ கிணத்துல போட்ட கல் மாதிரி கடந்துட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு 11 மாத காலமாகவே. ஆனால் விருச்சிக ராசி இன்றைக்கி ரொம்ப டாப்பில் இருக்க வேண்டிய ராசி யாருன்னா விருச்சிக ராசிக்காரு தான். காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஆல்ரெடி குருவுடைய பார்வைன்றது என்ன சொன்னேன், 5, 7, 9 மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பார்வை வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி சனியுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா 3, 7, 10. அப்போ கும்பத்தில் இருக்க வேண்டிய சனி பகவான் வந்து யாரை பார்க்குறாரு, 3ஆம் இடமாக மேச ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமாக சிம்ம ராசி பார்க்குறாரு. அப்போ வந்து 10ஆம் இடமாக யாருன்னா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ சனியும் ஆல்ரெடி உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு 1.25 வருஷமாக. அப்போ சனியுடைய பார்வையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இப்போ அக்டோபர் 30ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சியானார் பார்த்தீங்களா, மேசத்தில் இருந்த ராகு வந்து மேன ராசிக்கும் துலா ராசியில் இருந்த கேது கன்னி ராசிக்கும் போயிட்டார். அப்போ கன்னி ராசியிலிருந்து போன கேது பகவான் ராகு கேதுக்கு வந்து வீடு கிடையாது, நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3ஆம் இடமாக ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா 3, 7, 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 3ஆம் இடமாக கேது யார் பார்க்குறாரு, கடகத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடமாக யார் பார்க்குறாருன்னா மேன ராசி பார்க்குறாரு. 11ஆம் இடமாக யார் பார்க்குறாருன்னா உங்கள் ராசி பார்க்குறாரு, விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ ஆல்ரெடி சனியும் உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறாரு. அதே மாதிரி ஆல்ரெடி வந்து கேதுவும் உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா குருவும் உங்கள் ராசி பார்க்க போகிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் யார் பார்க்குறதுன்னா விருச்சிக ராசிக்காரங்களை தான் பார்த்துட்ருக்கிறாரு, பார்க்க போகிறாரு. குருவெல்லாம் பார்க்க போகிறாரு. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியம். அப்போ உங்களுக்கு வந்து படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருப்பீங்க. காரணம் என்னென்னா குடும்ப தேவை ஒன்று இருக்குதே, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அதாவதுன்றது லோன் கட்டணும், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டி கட்டணும், இன்றைக்கி குடும்பத்தை ஹெல்த்து பார்த்துக்கணும், மொத்தத்தில் நம்ம வளர்கிறதுக்கு 10 ரூபா சேஃப்டி பண்ணணும், இந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்க போகுது. இதுலேயும் பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் வெளிநாட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்க போகுது 100%. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்தது குரு பெயர்ச்சி ஆனவாட்டி தன்னுடைய ஊர் நாட்டுக்கே வந்து தன்னுடைய பூர்வீகத்திலேயோ, அதாவது நம்மளால் முடிஞ்ச தொழில் செஞ்சு வளர்கிறதுக்கு உண்டான பாதையை நீங்கள் தேடிக்குவீங்க. ஏன்னா அடுத்த 1 வருஷம் உங்களுக்கு நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போயிடுவார் குரு பகவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன தான் முயற்சி எடுத்திருந்தாலும் எடுத்த முயற்சி எல்லாமே தடை தான். மண்ணை தொட்ட நஷ்டம், மனையை தொட்ட நஷ்டம், பொண்ணு தொட்ட நஷ்டம், பொருளை தொட்ட நஷ்டம். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு 11 மாத காலமாகவே கஷ்டம்தான், போராட்டம் தான். அது எல்லாமே இப்போ சரியாக போகுது. கிட்டத்தட்ட 1 மாதம், இந்த ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்களை பார்க்க போகிறாரு. கண்டிப்பாக உங்களோட நிலைமை டாப்பில் வரப்போகுது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்குன்றது வந்து இன்றைக்கி 3ஆம் பாவகத்துக்கும் இன்றைக்கி 4ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. இப்போ சனி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி சனி பகவான். அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா இன்றைக்கி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு, ஜென்மத்தில் இருக்கிறாரு. 4ஆம் இடம்ன்றது என்னென்னா மாதிரஸ்தானம். அப்போ மாதிரஸ்தானத்தில் வந்து பார்க்கும்போது சனி இருக்கிறதுனால அம்மாவுக்கு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் தொழில் மாற்றங்கள் நடக்க போகுது. காசு பணம் இழந்ததை பிடிக்க போகிறாங்க, விட்ட காசு கண்டிப்பாக கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து வராத சொத்து இருந்தால் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது நடந்தே தீரும் உங்களுக்கு சரிங்களா.
அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கின்றது வந்து பார்க்கும்போது இன்றைக்கி 7ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன். அவர் 5ஆம் இடத்துல உச்சம் பட்டு உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா ஒரு கிரகம் உச்சம் ஆகக்கூடாது. அப்படி உச்சன் ஆகிட்டார் அப்படின்னா ஒச்சன் பார்த்தாலும் ஒச்சனை தொடும் பொழுதும் சரி, பிச்சை எடுத்தால் கூட தீராது தரித்திரியன்ட்டான். அப்போ காரணம் என்னென்னா சுக்கிரன் வந்து இப்போ உச்சமாகி உட்காந்துருக்கிறாரு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒச்சன் தொட்டாலும் சரி அல்லது பார்த்தாலும் சரி நிச்சயம் நமக்கு வந்து தொந்தரவு தான். சரிங்களா? அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அது புத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால புத்திரபாக்கி சின்ன சின்ன தடைகள் வரதான் செய்யும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்குதான்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல அதாவது புத்திரஸ்தானத்தில் வந்து புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானம் இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். இது ரெண்டுமே கெட்டு போச்சு அப்படின்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கை கண்டிப்பாக சொல்கிற வேஸ்ட்டு தான். அதனால் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பாருங்கள். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன். அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி புதன் பகவான். அந்த புதன் பகவான் இருக்க வேண்டிய இடம் இப்போ 6ஆம் இடத்துல இருக்குது. குருவோட சேர்க்கையில் இருக்கிறாரு. ஏன்னா மேச ராசியில் குரு இப்போ பகையாக இருக்கிறாரு, புதன் போய் சேர்ந்து நட்பில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா குரு வந்து கொஞ்சம் பகையாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எடுத்த காரியம் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. இப்போ என்னடா நம்ம இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்மளால் ஒன்றுமே சாதிக்க முடியலையே, வளர முடியலையே, ஆரம்பித்த இடத்துலையே மீண்டும் மீண்டும் உட்காந்துக்கிறோமே அப்படின்ற ஒரு புலம்பல் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு குரு பயிற்சி வாட்டி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ புதன் உட்காந்துருக்கிற இடம் கண்டிப்பாக பரவாயில்ல. ஏன்னா குருவோட சேர்க்கையாக இருக்கிறதுனால புதனுடைய கிரகம் கண்டிப்பாக வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் உட்காரும்போது ஃபாரின் போகக்கூடிய யோகத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். வெளிநாடு போகக்கூடிய யோகம், வெளி மாநிலம் போகக்கூடிய யோகம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்டுதலாக இருப்பார். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சூரிய பகவான். அவர் வந்து இப்போ 5ஆம் இடத்துல நட்பில் இருக்கிறாரு. அப்போ சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 5இல் இருக்கும்போது புத்திர பாக்கியத்துக்கு நல்லது கொடுத்துருவார். ஒரு கிரகம் வந்து கொடுக்குது, ஒரு கிரகம் கண்டிப்பாக கெடுக்குது அப்படின்னா 9 கிரகங்கள் இருக்குதுன்னா 9 கிரகமும் கெடுக்கவும் மாட்டான், 9 கிரகம் கொடுக்கவும் மாட்டான். ஒரு கிரகம் கெடுக்கும், ஒரு கிரகம் கொடுக்கும். அப்படி பார்த்தா சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல வராரு. இப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு கண்டிப்பாக ஒரு வலு சேர்த்து கொடுத்துருவார். தடையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துருவார். நான் அதுக்கு தான் சொன்னேன், முதல்ல உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? எதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 5இல் ராகு நட்பில் இருக்கும்போது புத்திர பாக்கியத்துக்கு நல்லது பண்ணுவார். ரெண்டாவது 11இல் கேது பார்க்குறதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கேதுடைய பார்வை காலம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1.25 வருஷம் நல்லாவே இருக்கும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு மாற்றம், அருமையான ஒரு மாறுதல் வந்து மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு சூப்பராக டாப்பில் போயிடுவீங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.